வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இதுவரை நாம் மேஷ லக்னம் முதல் துலா லக்னம் வரை வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதிவை பார்த்துருப்போம். இன்றைய தினம் விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், அதனுடைய ரகசியங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக லக்னம், இது செவ்வாய் பகவானின் வீடு. செவ்வாய் பகவான் ஒரு ஆண் கிரகம். இவரை பொறுத்தவரையிலும் இவர் ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகம். கூடுதலாக இவர் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு கிரகம், வேகமான கிரகம், வெப்ப கிரகம் அப்படிங்கிறோம். அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட கிரகத்தின் மற்றொரு வீடு தான் இந்த விருச்சிகம். மேஷத்துக்கு அந்த செவ்வாய்க்கும் விருச்சிக செவ்வாய்க்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் உண்டு. மேஷம் அப்படிங்கிறது அது ஆண் வீடு, விருச்சிகம் அப்படிங்கிறது பெண் வீடு. அங்கே உடல் பலம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். இங்கே விருச்சிகத்தில் செவ்வாய்க்கு மனோபலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கோபம், வேகம், உஷ்ணம் இதெல்லாம் செவ்வாயின் தனித்துவம் என்றாலும் கூட விருச்சிகத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த விருச்சிகம் அப்படின்ற கையில் எடுக்கின்ற பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. மேஷம் அப்படிங்கிறது கோபத்தை உடனே வெளிப்படுத்திடும், யார் எவர் அப்படின்லாம் பார்க்காது. ஆனால் விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நின்று நிதானித்து கோபத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கும். ஸோ இந்த செவ்வாய் பகவான் தான் அதிபதி அப்படின்னாலும் இரண்டுக்குமான வித்தியாசங்கள் நிறைய உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவர்களின் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கின்ற பொழுது ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் இனிமையான வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, விருச்சிகத்தின் 7ஆம் பாவம் சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு கலைகளுக்கு அதிபதி, ரசனைக்கு அதிபதி, சுகபோகங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது சுக்கிர பகவான் தான். இனிமை, அழகு இதெல்லாம் சுக்கிர பகவானின் நிலைப்பாடுகள். இப்போ நம்ம சொன்ன இந்த அத்தனை நிலைப்பாடுகளும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணையிடம் அப்படியே பொருந்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கூடுதலாக விருச்சிக லக்னத்தின் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெறும் ராசி எதிரானாக்கா 7ஆம் இடம் தான். ஆக 2 பெண் கிரகங்கள் வலிமை பெறும் அந்த ராசி இவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை துணை அமைய காரணகர்த்தாவாக இருக்கின்றது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அழகு, வசீகரம், அனைவரிடத்திலும் இனிமையாக பேசும் தன்மை, கலைகளில் அதீத ஈடுபாடு, நல்ல ரசனைத்தன்மை. சுக்கிர பகவானே 12ஆம் ஆதிபத்தியம் பெறுகின்றார். அதனால் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயத்துலேயும் ஒரு கலைநுட்பம், அந்த கலை ஆர்வம் அப்படிங்கிறது இவங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், படுக்கை அறையை சொல்லக்கூடியது 12ஆம் இடம். அதற்கு அதிபதியாக சுக்கிரனே வரதுனால இவங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்தவரையிலும் அந்த பெட்ரூமெல்லாம் ரொம்ப ஒரு கலை அம்சத்தோடு அதெல்லாம் அலங்காரம் செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஒரு ரசனையோடு இருக்கும். அந்த பெட்ரூம் உள்ளே போனோம்னாலே அதில் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ரசனை அப்படிங்கிறது இருக்கும். பெட்ரூமை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக உங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் நல்ல கலை ஆர்வம் உள்ளவர்கள், ரசனை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். என்ன இருந்தாலும் அது 7ஆம் இடமே 12ஆம் இடம் ஆகிறதுனால எவ்வளவு தான் பொருளாதாரம் அவங்க கையில் கொடுத்தோம் அப்படின்னாலும் மிச்சம் பண்ண தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா சுகபோகமாக நல்லா ஒரு கலை அம்சத்தோடு நல்ல ஒரு செலவு செய்வாங்க. அதாவது ஓட்டக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருக்கும். ஆக அவங்கள பொறுத்தவரையிலும் அந்த நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். நிர்வாகத்திறன் குறைவு அப்படின்னாக்கா நிர்வாகம் பண்ண மாட்டாங்கன்றது அர்த்தம் இல்லை. ஆனால் அவங்களால மிச்சம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அவங்கக்கிட்ட நம்ம பொருளாதாரத்தை கொடுக்கும்போதே இது இவ்வளவு தான் இருக்குது, இதை பார்த்துக்கோ, இதுக்கு மேலே கையில் காசு இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும். நாம் இருக்கிற காசு எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு திடீர்னு போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்டோம்னா அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்க தப்பான வழிகளையோ அல்லது தேவையற்ற விஷயங்களே செலவு பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு தான் செலவு பண்ணியிருப்பாங்க.
இருந்தாலும் வந்து அவங்களால வந்து மிச்சம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கினே இருக்கணும். உங்களுடைய 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்றார். அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை துணையை லவ் பண்ணுற அன்பர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை மீது அவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருக்கும். இவங்க தான் வந்து இவங்களுடைய வாழ்க்கை துணையெல்லாம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, எங்கேனா வெளில போயிட்டோம் அப்படின்னாக்கா, எங்கே இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன ட்ரெஸ் பண்ணீங்க? என்ன மாதிரி இருக்கிறீங்க? இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ நேரத்துக்குள்ளே எங்கேனா ரிட்டர்ன் ஆகிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த காதல், அந்த அன்பு அப்படிங்கிறது வந்து மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு குழந்தைய எப்படி வந்து சீராட்டி, பாராட்டி, கொஞ்சி, கொலாவி இருப்பாங்களோ, அது மாதிரி வந்து இவங்கலாம் வந்து வாழ்க்கை துணையை வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கொஞ்சல், கெஞ்சல், அந்த நெருக்கம், அந்த லவ் பாண்டிங் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த 2 லக்னங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஸோ விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையில் அந்யோன்யம் எப்படிடா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா, ரொம்ப சிறப்பான அந்யோன்யம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 7, 12 தொடர்பு அப்படிங்கிறதுனால திருமணத்திற்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு. ஆஃப்டர் மேரேஜ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு வருமானத்திற்காகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ரீதியாகவோ இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அது வெளியூராக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், அல்லது வெளி நாடாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குறைவில்லாத குழந்தை அமைப்பு இவங்களுக்கு நிச்சயம் உண்டு. இத்தனை தான் பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இத்தனை குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்கள பொறுத்தவரையிலும் குறைவற்ற குழந்தை செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தற்காலத்தில் வந்து நாமளாக பார்த்து நம்ம நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான் அது எட்டும். குழந்தை அமைப்புகளை பொறுத்தவரையிலும் நல்ல சிறப்பான ஒரு குழந்தை அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதில் குழந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு உள்ள குழந்தைகளாக இருக்கும், ஆச்சாரம் உள்ள குழந்தைகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பகலில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், அந்த மாலை 6 மணி வரைக்கும் தான் இவங்களுடைய அந்த வாக்குவாதங்கள்லாம் தொடரும். அந்த விளக்கு வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, இவங்கள பொறுத்தவரையிலும் சமாதானம் அப்படிங்கிறது வந்து 2 பேர் இடத்துலையுமே ஏற்பட்டுவிடும். விருச்சிக இலக்கணத்தில் பிறந்த நண்பர்களை பொறுத்தவரையிலும் அந்த தாம்பத்திய வாழ்க்கையாகட்டும், தம்பதிகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த அந்யோன்யமாகட்டும், அது வந்து எந்த நிலையிலையும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கறதில்ல. நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, குழந்தைகள், மனைவி, மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து, சுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அமைப்பிலேயே வந்து இவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட 2 மைனஸ் தான். ஒன்று, புதுசாக எதனா செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களால வந்து முடியாது. க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். புதுசாக எதனா செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களால முடியாது. செய்த விஷயங்கள், பழகிய விஷயங்கள், இதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக செய்து முடிச்சுடுவாங்க. 2வது, சேமிப்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்காது. ஒரு பொருளாதாரத்தை இன்றைக்கி சேர்த்து வச்சோம்னா நாளைக்கு உதவும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து கையாள தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களை போல் கொடுத்து வைத்த அன்பர்கள் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜோதிடராக என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். விருச்சிக லக்னத்தின் வாழ்க்கை துணையை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நல்ல அழகானவர்கள், அன்பானவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், ஆடை ஆபரணங்கள் மற்றும் அலங்கார பிரியர்கள், கூடுதலாக வாசனை திரவியங்கள் மற்றும் கலைத்துறையின் மீது அதீத ஒரு ஈடுபாடு உடையவர்கள். அது பாட்டாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இப்படி கலைத்துறையின் மீது அதீத ஈடுபாடு உடையவர்கள். கலைத்துறைக்கு தனி கவனம் செலுத்தும் அன்பர்கள், ஓவியம், பாடல்கள் இப்படி. அடுத்ததாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல செலவாளிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்களின் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா பதிவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.